إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هذا كتابنا ينطق عليكم بالحق إنا كنا نستنسخ ما كنتم تعملون صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, இந்த பூவுலகத்தில் மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் படைத்து அவர்களை பராமரித்துக் கொண்டிருக்கின்றான். படைத்தவனும் அவன்தான், சொந்தக்காரனும் அவன்தான், பராமரிப்பவனும் அவன்தான். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ். அவன்தான் மக்களை படைத்தவன், அவன்தான் மக்களுக்கு அதிபதி, அவனுடைய நிர்வாகம்தான் இந்த பூமிக்கு மேலே நடந்து கொண்டிருக்கிறது. யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்ض். வானம் பூமியினுடைய நிர்வாகத்தை அவன் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக துல்லியமாக சொல்லுகின்றான். என்னுடைய நிர்வாகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், யஅலமு ஹாயினத்தல் அயுன். உன்னுடைய கண் செய்யக்கூடிய மாறுபாட்டையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன். இந்த கண்ணால பார்த்ததற்கு பிறகு உன்னுடைய உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய ஊசலாட்டத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன். யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதூர். ஒரு மனிதனுடைய கண்ணால ஒன்றை அவன் பார்ப்பான் என்றிருந்தால் அதற்கு நிமிடங்கள் தேவைப்பட மாட்டாது, செகண்ட்கள் தான் தேவைப்படும். ஒன்றை பார்த்துட்டு அப்படியே நிறுத்திட்டாரு. இந்த பார்த்ததுமே உள்ளத்திலே உருவாகக்கூடிய ஊசலாட்டம், ரிஃப்ளெக்ஷன், அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதூர். மீண்டும் சொல்லுகிறான், வமா தஸ்குது மின் வரகத்தின். இந்த உலகத்தில் ஒரு காஞ்ச மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அதுவும் எனக்கு தெரியும். எதையுமே உங்களால் எனக்கு மறைக்க முடியாது. என்னுடைய நிர்வாகம், என்னுடைய மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. எந்த பூமிக்கு மேல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பூமியும் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றான். அவன் எங்களுக்கு முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குர்ஆனின் ஊடாக, திருமறையின் ஊடாக, இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அகிலத்தாருக்கு. இந்த குர்ஆன் எங்களுக்கு மட்டுமுடையதல்ல, இது அகிலத்தாருக்குரிய ஒரு வழிகாட்டி. ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்துக்கே அல்லாஹ் வழிகாட்டியாக தந்தது. இந்த குர்ஆன் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முதலாவது சொன்னது என்ன தெரியுமா?
நீங்க எல்லாரும் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்றால் என்ன? நான் எங்கிருந்து வந்தவன்? என்ன படைத்தவன் யாரு? என்னுடைய ரிமோட் கண்ட்ரோல் யாருடைய கையில் இருக்கிறது? அவன் எனக்கு என்ன சொல்லி இருக்கின்றான்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவன் முதலாவது சொன்னது என்ன தெரியுமா எங்களுக்கு? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நீ உருவானவன் அல்ல, நீ படைக்கப்பட்டவன். நீங்க யாரும் நாங்க யாரும் நினைத்துக் கொள்ள கூடாது ஒரு ஆக்சிடென்ட்ல நாங்க பிறந்துட்டோம் என்று சொல்லி. எங்கட தாயும் தந்தையும் உறவு கொண்டாடினாங்க, அந்த ஆக்சிடென்ட்ல நானும் நீங்களும் பிறந்துட்டோம் என்று யாருமே நினைக்க கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அது ஒரு ஆக்சிடென்ட் அல்ல, அது ஒரு நிகழ்வு, அது ஒரு பிளான், அது ஒரு திட்டம். உங்களை நான் படைத்திருக்கின்றேன். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நீங்க ஆக்சிடென்ட்ல பிறந்தாக்கள் அல்ல, நீங்க படைக்கப்பட்டவர்கள் ஒரு பர்பஸுக்காக வேண்டி. உங்களை படைத்த ரப்பு ஒரு பர்பஸுக்காக வேண்டி உங்களை படைத்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை படைத்த ரப்புடைய திருநாமத்தை சொல்லி திருநாமத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் படிப்பீராக. முதலாவது எதை படிக்கணும்? முதலாவது படிக்கணும் என்ன? படைத்தவன் யாரு? அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய நிர்வாகம் எப்படிப்பட்டது? அவன் என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணுகின்றான்? قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء. سبحان الله. காலையில பணக்காரன், மாலையில ஏழை. காலையில முஸ்லிம், மாலையில காஃபிர். காலையில கண்ணியமானாக இருக்கிறாரே, எழுப்பி பார்த்த கேவலம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், உன்னை படைத்தவனுடைய திருநாமத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆரம்பி. அதுல முதலாவது ஆரம்பிக்க வேண்டியது வாழ்க்கையை படியுங்கள். வாழ்க்கை என்ன? இன்னைக்கு எங்க குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியும். எல்லா உலக நாட்டினுடைய ஐரோப்பா நாடுகளுடைய டிகிரி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம் பிள்ளைகளுக்கு. ஆனா பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க இல்லை. பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க இல்லை. வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்காதின் காரணமாக நடக்கக்கூடிய விளைவுகளை நாங்கள் நாட்டில் பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். தகப்பனாரை குழந்தைகள் கொலை செய்கிறார்கள், தாயை குழந்தைகள் கொலை செய்கிறார்கள். இல்லாட்டி குழந்தைகள் கொண்டு போய் பெற்றோர்களை முதியோர் இல்லங்கள்ல சீனியர் சிட்டிசன் ஹோம்ல டிராப் பண்ணிட்டு வராங்க. அப்படி இல்லைண்டா கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு என் உண்மை என்ற வாப்பாவை என்னால பார்க்க முடியாது, நீங்களாக வாழ்ந்துகோங்கோ என்று சொல்லிட்டு தனிய விட்டுட்டு, குழந்தைகள் பெற்றோர்களை தனிய விட்டுட்டு கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ யாருமே இல்ல. அப்படிப்பட்ட நிலையில விட்டுட்டு மக்கள் குழந்தைகள் போயிடுறாங்க. பெத்த புள்ளைய கூட வளர்க்க முடியாமல் கொண்டு போய் டேக்கியா சென்டர்ஸ்ல போடுறாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, என்னோட குழந்தைகள் எல்லாத்தையும் படிச்சுட்டாங்க, ஆனா வாழ்க்கையை படிக்க இல்ல. திருமணம் முடிக்கிறாங்க, திருமணம் முடிக்கிற வேகத்திலேயே டிவோர்ஸ் நடக்குது. வாழ தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், முதலாவது இன்னும் ஒருவர் எழுதி தந்த டிகிரிய, இன்னமொத்தர் எழுதி தந்த வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதற்கு முன்னால நானும் நீங்களும் ரியலாக யதார்த்தமாக உலக வாழ்க்கை என்றால் என்ன, நாங்க எப்படி வாழணும், குடும்பம் என்றா யாரு, பெரியோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், சிறார்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், என்ற வாழ்க்கையில் எப்படி கொண்டு வருவது? இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே விதைச்சாங்க. ஒரு டிசிப்ளின், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு சொசைட்டி, பெரியவர்களை மதிக்கிறது, சிறார்களுக்கு இரக்கம் காட்டுறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லாவற்றையும் படித்து விட்டோம், ஆனால் வாழ்க்கையை படிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். எல்லாம் படிச்சிட்டோம். இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வாழ்க்கை என்பதற்கு முந்தி இன்னும் ஒன்று இருக்கிறது. வாழ்க்கைக்கு முந்தி இன்னும் ஒன்று இருக்கிறது. உல்லாசமாக வாழ வேண்டும். நாங்கள் லக்ஸரி லைஃப் என்று வாழணும். ஆனா உள்ளுக்கு ஒன்றுமே கிடையாது. உள்ளுக்கு ஒன்றுமே கிடையாது. வெக்கேஷன் வந்துட்டுதா, லீவு வந்துட்டுதா, ஹாலிடே வந்துட்டுதா, ஸ்கூலுக்கு புள்ளையோட பில் அரியஸ், பள்ளிக்கு சந்தா அரியஸ், கொடுக்க வேண்டிய கடன் தலைக்கு மேல இருக்கிறது. ஆனா
ஃபேமிலியோட உல்லாசமாக ஒரு பட்ஜெட் ஒன்று இல்லாம ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு லைஃப என்ஜாய் பண்ணணும்ன்றது எங்களுக்கு முதன்மை. என்னையும் சேர்த்துத்தான் சொல்றேன், என்னையும் சேர்த்துத்தான் சொல்றேன். எங்களுக்கு வாழ்க்கை என்பதற்கு முந்தி இருக்கிறது உல்லாசம், லக்ஸரி லைஃப், ஒரு ஷோஃபுல் லைஃப். ஒன்றுமில்லையா, வருஷா வருஷம் உம்ராவுக்கு கட்டாயம் பேசிடணும். ஆனா பஜார்ல முழுக்க கடன், பஜார்ல கடன். கடன் கொடுத்தவன் கடற்கடையா தவாவு செய்யறான், கடன் வாங்கினவன் காபத்துல்லாவை சுத்துறாரு வைத்து. காபத்துல்லா சொல்லுது அப்படிப்பட்டாக்கள் இங்க வரவானம் என்று சொல்லி, எனக்கு அப்படிப்பட்டாக்கள் தேவையில்லை என்று சொல்லி அங்கிருந்து குடும்பத்தோட போய் அங்கிருந்து சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அன்பாக சொல்லுகின்றேன், வாழ்க்கையை படிங்க. முதலாவது வாழ்க்கை என்ன? எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் என்னோட வாழ்க்கையில சில விஷயங்களை நாங்க ஒரு நாளும் கம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதுல நாங்க எப்பயுமே அடமண்டாக இருக்கணும், அதுல நாங்க எப்பயுமே உறுதியாக இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். இந்த நாட்டில் தமிழ் மக்கள் ஒரு 30 வருட சிவில் யுத்தம், இந்த நாட்டில் ஒரு யுத்தத்துக்கு முகம் கொடுத்தாங்க. வட மாகாணத்தில் வாழ்ந்த, கிழக்கு மாகாணத்தில் வாழ்ந்த மனிதர்கள், இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், தமிழர்கள், மொழியாக தமிழ் பேசக்கூடியவர்கள் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிக்கு முகம் கொடுத்தார்கள். ஆனா 30 வருஷ வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தார்கள். வீடு இல்ல, சொந்த ஊடு இல்ல, காணி இல்ல, பூமி இல்ல, இருப்பிடம் இல்ல, உறவுகள் இல்ல, உறவுகள் சின்ன பின்னமாகி விட்டார்கள். கொஞ்சம் பேர் இங்க, கொஞ்சம் பேர் அங்க. ஆனா ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அந்த 30 வருஷத்துல அவங்க 2 விஷயத்தை இலக்கல்ல. 2 விஷயத்தில் அவங்க வெரி அடமண்டாக இருந்தாங்க. அதுல ஒன்று தான் தந்த மார்க்கத்தோட இருக்கக்கூடிய உறவு. அந்த மார்க்கத்தோட இருக்கக்கூடிய உறவை விட்டு கொடுக்கவே இல்லை. நான் எங்கு வாழ்ந்தாலும் சரி, நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு மத கோட்பாட்டை கடைபிடிக்கக்கூடியவன், நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அதுல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் சரி. ஆனா நீங்க முஸ்லீம்களை கேட்டா எனக்கு ஸ்டாட்டிக் சொல்ல முடியாது, அதுல நாங்க எங்க இருக்கிறோம் என்றத இந்த இடத்திலிருந்து பேசவும் முடியாது. இல்லாமன் ரஹிம ரப்பி, அருள் செய்யப்பட்ட, அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட ஒரு சிலரை தவிர. ஹக்கான மார்க்கத்தில் இருக்கிறோம், ஆனா அதுல எங்களுக்கு இஸ்திகாமத், நிலை, உறுதியான ஒரு நிலைப்பாடு. இரண்டாவது, அந்த 30 வருஷ யுத்தத்தில் தமிழ் மக்களிடமிருந்து படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அவங்க அவர்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி, அறிவு, ஞானம், பல்கலைக்கழகம் வரைக்கும் உள்ள அத்துணை வகையான கல்வியிலையும் அவர்கள் விட்டுக் கொடுக்க இல்லை. எப்ப பார்த்தாலும் யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப வேண்டிய தொகையை அனுப்பிக்கொண்டே இருந்தார்கள். யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டிய தொகை போய்கொண்டே இருந்தது. அகதி முகாமிலிருந்து போனாங்க படிக்கிறதுக்கு. இந்த கருத்து வரலாறு சொல்லலாம் உங்களுக்கு, அதுக்கு வரலாறு சொல்லலாம் உங்களுக்கு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த 2 விடயத்தையும் விட்டுக் கொடுக்க இல்லை. ஒன்று மார்க்கத்தோட இருக்கிற உறவு, மார்க்கத்துடன் இருக்கக்கூடிய அந்த பொண்ட், அதை விட்டுக் கொடுக்க இல்லை. இரண்டாவது, கல்வியை விட்டுக் கொடுக்க இல்லை. கல்வியை விட்டுக் கொடுக்க இல்லை. நீங்க போய் சந்திக்கலாம் இந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்யக்கூடிய டாக்டர்ஸ் மாற, நீங்கள் அதிகமானவங்க வடமாகாணத்தை சேர்ந்தவங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, எங்க படிச்சீங்க, எப்படி படிச்சீங்க, உங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டா அவங்க அகதி முகாம்ல இருந்து கொண்டு அந்தந்த ஊர்ல உள்ள பாடசாலைகளுக்கு போய் அவங்க படித்து வந்த வரலாறு தான் சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க, எங்கட சமூகம் எங்க இருக்கு, அவங்க எங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதனால தான் குர்ஆன்ல ஆரம்பிக்கிறான். முதலாவதாக என்ன தெரியுமா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். உங்களை படைச்ச ரப்புடைய திருநாமத்தை சொல்லி படியுங்கள், வாசியுங்கள், ரீட் பண்ணுங்க.
நான் குறைஞ்சபட்சம் கேட்கிறேன், நீங்க எல்லாம் படித்தவர்கள், இன்டலெக்சுவல்ஸ், எதையாவது வாசிப்போமா விளங்காம ஆங்கிலம் வாசிக்கின்றோம், டெய்லி மிரர் நியூஸ் எடுத்து வாசிக்கின்றோம், எனக்கு விளங்குதில்லை என்ன இருக்கு, அதை யாராவது வாசிப்பானா? சிங்கள பேப்பர் எடுத்து வாசிக்கின்றோம், என்ன இருக்கு விளங்குதில்லை, ஆனா வாசிக்கிறேன், அப்படி ஒன்று இருக்குதா? குர்ஆனுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான தியரி. குர்ஆனை வாசிக்கின்றேன், குர்ஆனை ஓதுகின்றேன், குர்ஆனை படிக்கின்றேன், ஆனா அதுல என்ன இருக்குண்டே தெரியாது. ரீட் என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரி எடுத்து பாருங்க பாப்போம் என்ன அர்த்தம் என்று சொல்லி. ஆக்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ரீட் என்ற அர்த்தமே ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்ட் உண்டு, எதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஒன்றை ரீட் பண்ணினா நான் விளங்கணும். இதுல என்ன இருக்குது, இதுல என்ன இருக்குது? எனக்கு 50 வருஷம் உண்டா, 35 வருஷமா நான் தொழுகிறேன். எனக்கு 50 வருஷம் உண்டா, 15 வருஷத்துல தொழுகை ஆரம்பிச்சிருப்போம். எனக்கு பாலிகான வயசுல இருந்து ஆரம்பிச்சு இன்று வரைக்கும் முதல் சஃப்ல நான் தொழுகிறேன் என்று சொல்லேலும் எத்தனை பேருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் தெரியும்? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்து தெரியும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல முதலாவது படிவாப்பா. கல்வியை பற்றி அல்லாஹ் சொல்றான். முதல் ஆயத்திலே சொல்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம். உன்னுடைய ரப்பு கண்ணியமானவன், சங்கையானவன், மகத்துவமானவன். சங்கை என்பது, மகத்துவம் என்பது, கண்ணியம் என்பது, ரெஸ்பெக்ட்ஃபுல் என்பது அறிவை கொண்டு மட்டும்தான் கிடைக்கும். சல்லியால கிடைக்காது, சல்லியால கிடைக்காது, பணத்தால கிடைக்காது, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டால கிடைக்காது. நீங்க யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லுகிறான் வரப்புக்கல் அக்ரம், இக்ரா, படி, கற்றுக்கொள், நன்ற புத்திசாலியாக மாறு, இன்டலெக்சுவல்ஸாக மாறு. வரப்புக்கல் அக்ரம், உன்னுடைய ரப்பு கண்ணியமானவன். ஏன்? அவனுக்கு அறிவு இருக்கிறது, அவன் பெரிய அறிவாளியாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அறிவு வித்தியாசமானது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாலிபர்களுக்கு சொல்லுகின்றேன், சஹாபாக்களை படியுங்கள். முதலாம் சஹாபாக்கள் யாரு? நீங்க யாரும் நினைச்சுக்கொள்ள வேண்டாம், சஹாபாக்கள் என்பவர்கள் சாதாரண மனிதர்கள் என்று சொல்லி. சஹாபாக்கள் இன்டலெக்சுவல்ஸ். இன்றைக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சோனமா மேற்கத்திய உலகம் ரிஃபர் பண்றது யாரைய? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹராம் ஹலால் படிச்சோனமா முஆத் இப்னு ஜபல். அஃப்ரதுஹும் அனந்தர சொத்து சம்பந்தமாக ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் செய்யப்பட வேண்டும் என்பதை படிக்கணுமா? சஹாபாக்கள்கிட்ட படிக்கலாம். குர்ஆனுக்கு தஃசீர் படிக்கணுமா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹதீஸ படிக்கணுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நீதி, அதாவது ஜஸ்டிஸ் நீங்க படிக்கணுமா? நீங்க போங்க யார்கிட்ட? அலி ரலியல்லாஹு தஆலா படிங்க. ஒவ்வொரு சஹாபியும் ஒரு இன்டலெக்சுவல். அவங்க சும்மா உள்ளவர்கள் அல்ல. அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு துறையில துறை சார்ந்த அறிவை கொடுத்திருந்தான். அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இக்ரா வரப்புக்கல் அக்ரம், படிங்கோ. நாங்க சொல்றோம் படிச்சு முடிச்சிட்டோம், படிச்சு முடிச்சிட்டோம். அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான், படித்துக் கொண்டே இருவப்பா, ஒன்னு டெவலப் பண்ணு, நீ அப்டேட் ஆகிக்கொண்டே இரு. நீ அப்டேட் ஆக இல்லைன்னா நீ அவுடேட் ஆகிடுவாய். உன் குழந்தைகள் கூட உன்னை மதிக்காது, உன் மனைவிட்ட கூட ரெஸ்பெக்ட் கிடைக்காது. இவருக்கு தெரியாண்டுவாங்க, இவருக்கு தெரியாத ஒரு மனிதர் என்று சொல்லி எங்களை ஓரமாக்கிடுவாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், நன்றாக படியுங்கள். எதை படியுங்க தெரியுமா? வாழ்க்கையை படியுங்க, வேல்யூஸ படியுங்க. என் உம்மை வாப்பவை எப்படி கண்ணியப்படுத்தணும், என் உம்மை வாப்பவை நான் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்னோட யூத்துக்கு சொல்றேன், யூத்துக்கு சொல்றேன், சொந்த காலில் எலும்பி நில்லுங்கோ, அதையும் படியுங்கோ. நாங்க ஒரு பிச்சைக்காரனாக ஆகிவிடக்கூடாது, நீங்க ஒரு பிச்சைக்காரனாக ஆகிவிடக் கூடாது. உங்களுடைய இந்த சமூகத்தினுடைய யூத்துக்கு சொல்றேன், பி ஐ ஸ்மார்ட். சொந்த காலில் எலும்பி நில்லுங்கோ. உங்களோட வாப்பா உங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்கிட்ட கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் வெல்த் இருக்குது, என் பிசினஸ் இருக்குது, இதை நான் யாருக்கு கொடுக்கணும், என்ன செய்ய கேட்டா, டேக் கேர் யுவர் செல்ஃப், எங்களுக்கு வானம், அதை நீங்களே பார்த்து செஞ்சுக்கோங்க. ஏண்டா அடுத்தவன் கேட்கிற பிச்சையை விடவும் மோசமான பிச்சை தான் சொந்த வாப்பாட்ட பத்தி கேட்கிறது.
நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. குர்ஆன் சொல்லித் தருகிற எங்களுக்கு வாப்பட சொத்துல பிள்ளைகளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. வாப்ப மௌத்தானா அனந்தர சொத்து, அது அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிறான். எப்படி பங்காகணும்? அது அல்லாஹ் தந்தது, வாப்ப தந்ததல்ல. அல்லாஹ் தந்தது, வாப்ப தந்ததல்ல. ஏன் அப்படி சொல்றேன்டா, ஒரு வாப்ப ஒரு வீல்ல போனாரு, நான் மௌத்தானா என்ற முழு சொத்தையும் என்ற மூத்த மகனுக்கு கொடுத்துடுங்கோ, இரண்டாவது மகனுக்கு கொண்டும் கொடுக்க வானம் என்ற ஒரு வில்ல எழுதி போனா வாப்பா மௌத்தான உடனே முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அந்த வில்லை கிழிச்சு அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுடணும். அந்த வில்லுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. உங்களோட உடம்பிலிருந்து உயிர் போயிட்டா அது உங்களோட சொத்தல்ல. அந்த சொத்தை உங்களுக்கு நிர்வாகம் செய்ய முடியாது. அந்த சொத்தை உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மார்க்கத்தை தீன கொஞ்சம் படிங்க நல்லதா. யூத்துக்கு சொல்றேன், பி எ இண்டிபெண்டன்ட், பி எ ஸ்மார்ட்டாக மாறுங்க. யார்கிட்டையும் கை நீட்டவானம், யார்கிட்டையும் கை நீட்டவானம். இதைத்தான் படிக்க சொல்றோம், இதைத்தான் வாசிக்க சொல்றோம், இதைத்தான் விளங்க சொல்றோம். அல்லாஹ் சொல்றான், அல்லமல் இன்சான மாலம் யஅலம், அல்லமல் இன்சான மால அல்லதி அல்லம பில் கலம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. குர்ஆனுடைய ஆரம்ப 5 ஆயத்துல, குர்ஆனுடைய ஆரம்ப 5 ஆயத்துல அல்லாஹ் ஆயுதத்தை பத்தி சொல்ல இல்ல, வெப்பன்ஸ பத்தி பேச இல்ல, அணு ஆயுதத்தை பத்தி பேச இல்ல, இரும்ப பத்தி பேச இல்ல. குர்ஆனுடைய ஆரம்ப 5 முதலாவது இறங்கின ஆயத்துல பேனாவை பத்தி சொல்லி இருக்கிறான், பேனாவை பத்தி பேசி இருக்கிறான். யுவர் பென், உங்களோட வாழ்க்கை எழுதக்கூடியது. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனாவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். பேனாவின் மீது ஆணையாக, காபத்துல்லாஹ் மீது சத்தியமாக, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்நாள் மீது சத்தியமாக, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்நாள் மீது சத்தியம் செஞ்சது போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏண்டே உங்களுடைய சேப்பில் இருக்கிற பேனாவின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி இருக்கின்றான். அதைத்தான் குர்ஆனுடைய ஆரம்ப ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இக்ரா அல்லதி அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் அறிவு ஞானம் சொல்லி தந்தவன், பேனாவை கொண்டு அறிவு ஞானம் சொல்லி தந்தவன். அதுக்கு பிறகு சொல்லுகிறான், அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனை சும்மா படைச்சு விட இல்ல, மனிதனை சும்மா படைச்சு அப்படியே உலகத்துக்கு அனுப்ப இல்ல. அல்லமல் இன்சான மாலம் யஅலம், அவனுக்கு தெரியாதவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனுக்கு விளங்க வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை பற்றி சொல்லும் பொழுது அல்ல வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லா வகையான அறிவு ஞானத்தையும் சொல்லிக் கொடுத்தான், எல்லா வகையான அறிவு ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தான். எனவே அன்புக்குரியவர்களே, மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கும் சொல்லுகின்றேன், பள்ளியினுடைய இமாம்களுக்கும் சொல்லுகின்றேன், இந்த வரக்கூடிய மக்களுக்கு குர்ஆனை விளங்கப்படுத்துங்க, குர்ஆனை சொல்லிக் கொடுங்க. குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் என்னோட பேசுகின்றான், அல்லாஹ் என்னோட உரையாடுகின்றான், அல்லாஹ் எனக்கு புத்தி சொல்லுகின்றான் குர்ஆனில். ஆனா எனக்கு விளங்குதில்ல. நான் எப்படிப்பட்ட அபாக்கியசாலி, நான் எப்படிப்பட்ட பாக்கியமற்றவன். சுபஹுடைய தொழுகைக்கு வந்து ஆமீன் என்று சொல்லுகிறேன், ஆமீன் யா அல்லாஹ் என்று துஆவை கபூல் செய். அதுக்கு பிறகு இமாம் ஓதுறாரு, சூரத்து நபா ஓதுறாரு, சூரா வாக்கியா ஓதுறாரு, சூரா காஃப் ஓதுறாரு, ஏதோ ஒரு சூரா ஓதுறாரு. அவர் சும்மா ஓத இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூஸ் பண்ணி கொடுத்தான் அவருக்கு. அவர் ஓதுறாரு, அதுல நிச்சயமாக ஒரு செய்தி எனக்கு இருக்கிறது, அதுல ஒரு மெசேஜ் எனக்கு இருக்கிறது. ஆனா அதற்கு விளங்குதில்லை, அதற்கு விளங்குதில்லை. இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய முசீபத் என்ன தெரியுமா? இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஓதுறோம், குர்ஆன் விளங்குதில்லை. ஆனா குர்ஆன் ஓதினாலும் நன்மை கிடைக்கும். ஒரு எழுத்துக்கு 10
10 நன்மை கிடைக்கும். ஆனா ஓதுறதுக்காக வேண்டி மட்டும் தரப்பட்ட குர்ஆன் அல்ல, வாழ்வதற்காக வேண்டி தரப்பட்ட குர்ஆன், விளங்குவதற்காக வேண்டி தரப்பட்ட குர்ஆன், பிறரை குர்ஆனின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி தரப்பட்ட குர்ஆன். குர்ஆனுடைய ஆயத்துக்கள் சேப்பில் இருக்கிறதுக்காக வேண்டி தரப்பட இல்ல, குர்ஆனுடைய ஆயத்துக்கள் வாழ்க்கையில் இருப்பதற்காக வேண்டி தரப்பட்டது. எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை சொல்லி ஓதி படிப்பீராக, வாசிப்பீராக, கற்றுக்கொள்வீராக. பி எ இன்டலெக்சுவல், ஒரு இன்டலெக்சுவலாக நீ மாறிவிடுவாயாக. ஆனால் அல்லாஹ்வை மறந்து விடாதே, ரப்பை மறந்து விடாதே, உன்னுடைய ஆரம்பத்தை மறந்து விடாதே. இன்றைக்கு அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முஸ்லிம் உம்மா இதுல செய்த குறைபாட்டின் காரணமாக இன்றைக்கு நாங்கள் டிபெண்டனாக மாறிவிட்டோம். முஸ்லிம் சமூகத்தில் எல்லா ரிசோர்ஸும் இருக்குது. பெட்ரோல் வேணுமா, தங்கம் வேணுமா, ட்ரேடிங் வேணுமா, பிசினஸ் வேணுமா, எல்லாம் இருக்குது. ஆனா டெக்னாலஜிக்கு நாங்க டிபெண்டன்ட், நாலேஜுக்கு நாங்க டிபெண்டன்ட். நாங்க இன்னொருத்தருடைய டிகிரியத்தான் வாங்கணும் காசு கொடுத்து. எங்கள்கிட்ட டிகிரி இல்ல, எங்கள்கிட்ட டிகிரி இல்ல. வெஸ்டர்ன் வேர்ல்டுடைய டிகிரியை நாங்க காசு கொடுத்து வாங்கலும்டா, ஏன் எங்களோட டிகிரி எங்களுக்கு விற்கலாது. நாங்க நாலேஜ்ல, அறிவுல, ஞானத்துல டிபெண்டனாக மாறிவிட்டோம், டிபெண்டனாக மாறிவிட்டோம். டெக்னாலஜியா எந்த யூனிவர்சிட்டி, எந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறது? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முஸ்லிம் உம்மா சிந்திக்க வேண்டும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சுத்தமான பரிசுத்தமான அந்த குர்ஆனை ஆரம்பித்தான். படியுங்கள், வாசியுங்கள், ஓதுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், உங்களை அப்கிரேட் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. அதிலிருந்து நாங்க விலகிவிட்டோம். அதனால ஏற்பட்ட முசீபத்து தான் இந்த முசீபத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிலிருந்து விடுபட்டு நாங்க வர வேண்டும் என்றால் நாங்கள் எங்களை அப்கிரேட் பண்ணிக் கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், குர்ஆனுடைய ஆரம்பம் இக்ரா. நாளை கியாமத்துடைய நாளையில நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்போம். கேள்வி கணக்கு கேட்பான். அங்கேயும் கடைசியாக வரக்கூடிய ஆயத்து இக்ரா தான். அங்கேயும் இக்ரா தான். இங்கே அல்லாஹ் சொன்னான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி நீ படிப்பீராக, வாசிப்பீராக, ஓதுவீராக. குர்ஆன் எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறது. லா யஅதீஹில் பாத்தில், இதில் எந்த பொய்யும் கிடையாது. இதை வாசியுங்கள், இது உங்களுடைய லைஃபுக்கு கைட் பண்ணும். ஹுதல் லின்னாஸ், இது மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது என்று குர்ஆன் சொல்லிவிட்டு அதே குர்ஆன் சொல்லுது, நாளை கியாமத்துடைய நாளையில கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன தெரியுமா சொல்லுவான்? இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக். உலகத்தில் நீ வாசித்தது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாப, அல்லாஹ்வுடைய புக், அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த குர்ஆனைத்தான் நாங்க ஓதினோம். எல்லா இடத்திலும் தராபீஹில, ஜனாஸா எல்லாத்திலும் ஓதினோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நாளை கியாமத்துடைய நாளையில நீ ஓத போறது எதை தெரியுமா? ஏண்ட புத்தகத்தை அல்ல, ஓண்ட புத்தகத்தை. இக்ரா கிதாபக், ஓண்ட கிதாப வாசித்து பாரு. கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. இன்றைக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு வேற ஒருத்தருமே தேவையில்ல. அதை நீ வாசித்து பார்த்துட்டு நீயே சொல்லு, நான் சீதோபியா பூதோபியான்னு சொல்லி. وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا اقْرَأْ كِتَابَكَ كَفَى بِنَفْسِكَ الْيَوْمَ عَلَيْكَ حَسِيبًا. உலகத்தில் வாசித்தது முழுக்க அல்லாஹ்வுடைய கிதாப். மௌத்தானதுக்கு பிறகு வாசிக்க போறது எங்கட கிதாப, எங்கட செயலேத்த. ஹா உம்க்ரஉ கிதாபியா, ஹா உம்க்ரஉ கிதாபியா இன்னி ظننت அன்னி முலாகின் ஹிசாபியா. அல்லாஹ் சொல்றான், ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக். உங்களோட 63 வருஷ கால வாழ்க்கையா நாங்க அதை சரியா பதிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். 2020 ரபியுல் அவ்வல் மாசம் 12ஆம் திகதி எங்கிருந்தீங்க, என்ன செஞ்சீங்க, அந்த ஃபைல் அல்லாஹ் எடுப்பான்.
அல்லாஹ் சொல்ற ஹாதா கிதாபுனா, நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் உங்களோட லைஃப் அப்படியே பிறந்ததுல இருந்து மௌத்து வரைக்கும் நீங்க செஞ்ச எல்லாம் இருக்கும் அதுல. நீங்க மட்டுமல்ல நானும் தான். அல்லாஹ் சொல்றான் ஹாதா கிதாபுனா இன்னா குன்னா நஸ்தன்சிகு மா குன்தும் தஅமலூன். சொல்றாங்க செக்யூரிட்டி, எங்கட சிசிடிவி எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? போட்ட நாளையில இருந்து கடைசி லாஸ்ட் 10 years உடைய டேட்டா எங்கள்கிட்ட இருக்குது, ரெக்கார்டிங் எங்கள்கிட்ட இருக்குது, அதுல எல்லாம் இருக்குது. உங்களோட அசைவுகள், நீங்க போனது வந்தது ரெக்கார்ட் ஆனது எல்லாத்தையும் நாங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம் என்று எங்க டிஃபென்ஸ் சொல்லுது, எங்க அரசாங்கம் சொல்லுது, எங்க நாடு சொல்லுதுண்டா. அல்லாஹ் சொல்றான் ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக். இது எங்கட ரெக்கார்ட். உங்களோட லைவ பத்தி நாங்க ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்ட் எங்கள்கிட்ட இருக்குது. நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல ஆடியோ இருக்கும், வீடியோ இருக்கும். يومئذ تحدث أخبارها هذا كتابنا ينطق عليكم بالحق. நாளைக்கு இப்ப யோசிங்க பார்ப்போம். நான் இப்ப இதே மிம்பர்ல நான் மௌத்தானா, இந்த கிதாபை நான் வாசிக்கணும், அதுல என்ன இருக்கும் எனக்குத்தான் தெரியும். நீங்க இப்படியே மௌத்தானா உங்களோட கிதாபை நீங்க வாசிக்கணும், அதுல என்ன இருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். فَلْيَنْظُرِ الْإِنسَانُ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் فَلْيَنْظُرْ نَفْسٌ مَا قَدَّمَتْ لِغَدٍ. மௌத்தானா நாளைக்கு கபருக்கு போகணுமே, அன்றைக்கு போய்த்து வாசிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? தயவு செஞ்சு சொல்லுகிறேன், அதுல பாவங்கள் இருந்து அழிச்சு போடுங்க தௌபாவை கொண்டு. அநியாயங்கள் இருந்து அநியாயத்தை திருப்பி கொடுத்துருங்க. மற்றவரை பத்தி கீபத்து பேசியிருந்தா மன்னிப்பு கேட்டுக்கோங்க. மற்றவரை பத்தி புறம் பேசியிருந்தா புறத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கோங்க. பாவத்தை அழிச்சு போடுங்க. அதுல இருந்து பாவத்தை இல்லாம ஆக்கிடுங்க. எங்கேயாவது ஒரு பூமியில போய்த்து பாவம் செஞ்சுட்டோமா, அதே பூமிக்கு போய்த்து நலவை செய்யுங்க. ஏன் அந்த பூமி நலவையும் சொல்லும் இன்ஷா அல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளையில ஹாதா கிதாபுனா யன்திகு அலைக்கும் பில் ஹக். இது கிதாபு, இன்றைக்கு ரெக்கார்ட், உங்களோட லைஃப் ரெக்கார்ட், உங்களோட கணக்கு புஸ்தகம். இதை நீங்க வாசிங்க. எல்லாம் இருக்குது. சுபகம் இருக்குது, மொஹரம் இருக்குது, கணவன் மனைவியாக வாழ்ந்ததும் இருக்குது, பெற்றோர்களை நடத்தாட்டதும் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் 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 குர்ஆன் அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், இந்த மனிதன் இந்த புத்தகத்தை வாசிப்பான். He will read. எல்லாம் வாசித்து போட்டு என்ன தெரியுமா சொல்லுவான்? அதான் ஹியூமன் நேச்சர், அதான் மனிதனுடைய நேச்சர். அப்படித்தான் ஒன்றை செஞ்சு போட்டு எங்கேயாவது போல பாஸ் பண்றது. நான் கெட்டு போயிருப்பேன். நான் கெட்டு போனதுக்கு காரணம் என்ற மனைவி, நான் கெட்டு போறதுக்கு காரணம் என்ற வாப்பா, நான் கெட்டு போறதுக்கு காரணம் என்ற எம்ப்ளாயிஸ். நான் கெட்டு யாருக்காவது தந்த போல பாஸ் பண்றது தான் மனிதனுடைய வாழ்க்கை. ஒரு நாளுமே அந்த ப்ராப்ளத்தை தூக்கி தண்ட கோட்டுக்குள்ள போட்டுக் கொள்றது. எல்லாரும் சொல்றது நிர்வாகத்துக்கு போல் பாஸ் பண்றது, பள்ளி ஹதரத்துக்கு போல பாஸ் பண்றது, சொசைட்டில இருக்கிற லீடர்ஸுக்கு போல பாஸ் பண்றது. நாங்க கேட்கணும், நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வாட் இஸ் மை போர்ஷன்? வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி? சமூகத்தில் அன்பாக சொல்றேன், யாரும் போல் பாஸ் பண்ணவானம். உங்களோட கடமையை, இந்த கடமையை நான் செய்யணும், உங்களோட நீங்க செய்யணும். நாளை கியாமத்திலே அல்லாஹ் சொல்றான், மனிதன் என்ன தெரியுமா செய்வான்? அந்த புக்கை வாசிப்பான். இக்ரா கிதாபக், உண்ட புக்கை நீ வாசித்து பாரு. வாசித்து போட்டு என்ன தெரியுமா சொல்லுவானாம்? மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. மாலி ஹாதல் கிதாப், என்னப்பா நடந்திருக்கு இந்த கிதாபுக்கு? வாட் ஹேப்பன்? என்ன நடந்திருக்கு? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன், என்ற வாழ்க்கையில நடந்த சிறிய பெரிய அனைத்தையுமே எவ்ரிதிங் ரெக்கார்டட் ஹியர், எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருக்குது. என்ன முசீபத் இது? எதையுமே விட்டில்லையா? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, எல்லாம் ரெக்கார்டாக இருக்குது. வவஜது ஹாதிரா, எல்லாம் முன்னுக்கு அப்படியே நிற்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த நாள் வர முந்தி எங்கட கிதாபை கொஞ்சம் போலிஷ் பண்ணிக்கொள்வோம்.
என்னோட புத்தகத்தை கொஞ்சம் பாலிஷ் பண்ணிக்கொள்வோம், அதுல நல்லதை கொண்டு வருவோம், தஹஜ்ஜத்தை கூட்டுவோம், திலாவத்துல் குர்ஆனை கூட்டுவோம், குர்ஆனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றத கூட்டுவோம், நல்லவளை கூட்டுவோம், சிரிப்பை கூட்டுவோம், மக்களை பற்றி நலவு பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு உங்களுக்கு அமைத்து தருவானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, குர்ஆனுடைய ஆரம்பம் படியுங்கள், வாசியுங்கள், ஓதுங்கள். அதே ஓதுங்கள், அதே வாசியுங்கள், அதே தான் நாளை கியாமத்திலேயும் நடக்க போகிறது. அல்லாஹ்வுடைய கிதாபை இங்க படித்தது போல நாளை கியாமத்தில் போய் எங்கட கிதாபை நாங்க படிக்கணும். அன்றைக்கு இந்த கிதாபில் என்ன இருக்கும் என்பது உங்க யாருக்கும் தெரியாது, அது எனக்கு மட்டும் தெரியும். அதை நான் தான் தனியா வாசிக்கணும். அன்றைக்கு நாள் நலவாக இருந்தால் அது கெட்டதாக இருந்தால் فأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيه ولم أدر ما حسابيه يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليه هلك عني سلطانيه. الله سبحانه وتعالى குர்ஆன்ல சொல்லிக் கொண்டே போகின்றான். அந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும், அந்த நாள் பாக்கியம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். எனவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் தனித்தனியா நின்று ஏண்ட கிதாபில் என்ன இருக்குது என்றத விளங்கி செயல்பட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.